பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 56வது சங்கீதத்திலே 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். கர்த்தரை நம்புவதனால நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையானது நம்முடைய எல்லா பயத்தையும் அது மாற்றக்கூடியது. நான் கர்த்தரை தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ நான் கர்த்தரை நம்பியிருக்கிறதுனால, நான் தேவனை நம்பியிருக்கிறதுனால நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. யாரும் எனக்கு என்ன எதுவும் செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் கர்த்தரை நம்பணும். அடிக்கடி சொல்லுகிற காரியம் அதுதான். கர்த்தரை நம்புவதனால அநேக நன்மைகளை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்திருக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம், இன்னும் அநேக செய்திகளை கேட்குறோம். அப்போ கர்த்தரை நம்புவதனால நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. யாரும் எனக்கு எந்த தீங்கும் எனக்கு செய்ய முடியாது. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் அவரைத்தான் நம்பியிருக்கிறேன். நான் அவரை நம்புகிறதுனால நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தொடர்ந்து நம்ம அந்த சங்கீதத்தில், அந்த 118ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அந்த 6வது வசனத்தில், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான். 2வது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆதலால் நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான். அப்போ நான் கர்த்தரை நம்புகிறதுனால நான் பயப்படேன், மனுஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது, எந்த தீங்கு எனக்கு செய்ய முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால் நான் பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கு எதுவுமே எந்த தீங்கு எனக்கு செய்ய முடியாது. கடைசியாக 3வதாக எபிரேயரில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. 6ஆம் வசனத்தில், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். 3வது, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்கிறவர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தில் கூட நாம் அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறதுனால நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் எனக்குள்ளே என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறதுனால, அனுதினமும் அவர் என்னை வழி நடத்துகிறதுனால, அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுனால, அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால, நான் அவரை நம்புவதனால, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கு என்ன செய்வான். உண்மையாகவே நாட்களில் நம்ம எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. தேவனுக்கு பயப்படணும், பாவத்துக்கு நம்ம பயப்படணும், வேறு எந்த ஒரு காரியத்துக்கு பயந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியம், தேவன் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அவர் வல்லமையான ஒரு தேவன், அவர் வல்லமையான தேவன். அவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியத்தை யார் தடை செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நிச்சயமாகவே அவர் வழி நடத்துவார். நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்.
அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். உண்மையாகவே நாட்களில் அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்னுடைய எல்லா பயத்தையும் நீக்கி அவர் தொடர்ந்து என்னை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் தாமே அவர் உங்களை சகலத்திலையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை செய்வார். எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவன். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்பட மனுஷனுக்கு என்ன செய்வான்னு நினச்சி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையானது எல்லா பயத்தையும் ஆண்டவரே மாற்றுவதற்கு நீர் போதுமானவர். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். நீர் என் பட்சத்தில் இருக்கிறவர். நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஆண்டவரே, எல்லா பயத்தையும் மாற்றுகிறவர். நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். நீர் உடைய ஜனத்துக்கு உதவி செய்கிற தேவன். எல்லா பயத்தையும் மாற்றுகிற தேவன். நம்ம நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். தேவரிய சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் என் தேவன் பொறுப்படுத்தி நடத்துங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை உயர்த்துவீராக. அப்படி நாம மகிமைப்படட்டும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். எல்லா பயத்துக்கும் கலக்கத்துக்கும் நீங்களாக்கி வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.